ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12th ஸ்டாண்டர்ட்ஸ்னாலும் சரி, 10th புது பேட்ச்னாலும் சரி, இப்போதைக்கு 12th ஸ்டாண்டர்ட் பற்றி பேசுவோம். ஏன்னா 12th தானே ஏராளமான மக்கள் பார்த்துட்ருக்கீங்க, படிச்சுட்ருக்கீங்க. 10த்தும் கூட அடுத்து 9th 10th போகிறவன் இப்போ தான் வந்து எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு போவான். சரி, எனிவே விஷயத்துக்கு வருவோம். படிக்கவே தோணலை சார், படிக்கவே தோணலை. ஐபிஎல் மேட்ச்சு சாயங்காலம் நான் பார்ப்பேன், காலையில் கிரவுண்டுக்கு போயிடுவேன். இப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறனால ஈவினிங் ஒரு 3 மணிக்கு மேலே போயிடுவேன். காலையில் 12 மணிக்கு தூங்குவேன். காலையில் நான் எந்திரிக்கவே மாட்டேன். சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டே நான் 12:30 தான் சாப்பிடுவேன். லஞ்சு 3:30 தான் சாப்பிடுவேன். நைட்டு வந்து 11 மணிக்கு ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு நான் சாப்பிடுவேன். இப்படி தான் இருக்குது. சாப்பிட்றது மட்டும் இல்லை, தூங்குறது முதல் கொண்டு நமக்கு நைட்டு 12:30 ஆயிடுது. ஐபிஎல் மேட்ச் முடிகிறதுக்கே 12 மணி ஆகும்போது முக்கால்வாசி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா 12:30 1 o'clock தான் நம்ம தூங்குகிறோம், ரீல்ஸும் பார்க்குறோம் நைட்டு. ஸோ இப்படி எல்லா விதத்துலையும் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஐபிஎல் மேட்ச்சு பார்க்க வேண்டாம் நான் சொல்லவே மாட்டேன். இட் இஸ் என்டர்டைன்மெண்ட், கண்டிப்பாக பார்க்கலாம். அடிக்ஷன் ஆயிரான்னு தான் சொல்கிறேன். இப்போது என்ன பிரச்சனைனா படிக்கவே தோணலை சார், என்ன சார் பண்ணுறது? ஏன்னா இந்த லீவை நீ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய நஷ்டம் உனக்கு தான். என்னெல்லாம் நஷ்டம் தெரியுங்களா? ஒரு வேளை நீங்கள் வந்து இப்போ 3 சாப்டர் மேக்ஸில் முடிச்சிட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 3 லெசன் முடிச்சிட்டிங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் ஒரு 4 லெசன் முடிச்சிட்டிங்கன்னா, அக்கௌண்ட்ஸில் ஒரு 2 சாப்டர், காமர்ஸில் ஒரு 5 லெசன், எக்கனாமிக்ஸில் ஒரு 3 லெசன், பிஸ்னஸ் மேக்ஸில் ஒரு 2 சாப்டர், இந்த மாதிரி நீங்கள் முடிச்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கூல் திறக்கும் போது அந்த ஃபஸ்ட்டு மிட்டம் போர்ஷன்ஸு ஃபஸ்ட்டே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஜூனில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க. வீட்டுக்கு போயிட்டு வரும்போது வீட்டுக்கும் டியூஷனுக்கும் போவீங்க நைட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் போகாதவங்களும் இருப்பீங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்காது, 1 hour தான் கேப் இருக்கும். எதாவது சாப்பிட்டுட்டு ஒன்று படிக்க உட்காருவோம், இல்லை எழுத உட்காருவோம், இல்லைனா வந்து டியூஷன் போயிடுவோம். டியூஷன் போகிறவங்க சுத்தமாக டைம் இருக்காது. வந்து நைட்டு ஒன்றுமே பண்ண மாட்டோம், ஒரு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ரொட்டீன் இருக்க போகுது. ஸோ அதனால் தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஜூனுக்கு அப்புறம் டைமே இருக்காதுன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த லீவில் ஸ்மார்ட்டாக யார் திங்க் பண்ணி முடிக்கிறானோ, யார் போர்ஷன்ஸ் முடிக்கிறானோ அவன் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 500 மார்க்குக்கு மேலே அசால்ட்டாக எடுத்துருவான் ஃபஸ்ட்டு மிட்டம்லேயே. அதுக்கப்புறம் மொமெண்டம் கெயின் ஆகி கோட்டையில் 550, கண்டிப்பாக 550 கோட்டையில் வந்துச்சுன்னா ஹாஃப் இயர்லியை தடுக்கவே முடியாது. ஹாஃப் இயர்லியில் வந்துருச்சுன்னா பப்ளிக்கில் அதோட 20-25 மார்க் ஜாஸ்தியாக தான் வரும். ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. போன வருஷம் பசங்க இதே தப்பு தான் பண்ணாங்க, ஆனால் அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பரும் டஃப்பாக வந்தது. மோரோவர் அவங்களால வந்து சர்வேவும் பண்ண முடியல, புரியுதுங்களா? அந்தளவுக்கு இப்போ வந்து பேனிக்கில் இருக்காங்க. ரிசல்ட்டு வர்றதுக்கு பயந்துட்டு இருக்காங்க. கரெக்ஷன் எப்படி இருக்குமோ, கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுமோ, ரொம்ப கஷ்டமாக வந்துச்சு அப்படின்னு. கஷ்டம்னா ஃபஸ்ட்லேருந்தே படிச்சுன்னா கஷ்டம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே நான் ஒன்று சொல்கிறேன், நீ ஐபிஎல் மேட்ச் பாரு, நான் சொல்கிற ஷெடியூலை ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணு. ஸ்கூலுக்கு போகிறையா, ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்தால் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிரு. 5 o'clock நீ வந்து எந்திரிச்சிட்டிங்கன்னா ஒரு 5:15 to 7 மணி முடி நீ படிக்க உட்காரு, போதும். சார் 6:30 வேன் வருது சார், 6:30 போகிறோன்னா எப்படி 6:30 வைக்கிற ஸ்கூல் 3:30-4 மணிக்குள்ளே முடிச்சுருவாங்க. வந்துட்டு கூட நீங்கள் படிக்கலாம், ஓகேங்களா? நான் சொல்கிறது பொதுவாக எல்லா ஸ்கூலும் அப்படி வைக்கிறதில்ல. எல்லா ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூலும் 9 வரைக்கும் மேலே தான் வைக்கிறாங்க. மீதி வந்து ப்ரைவேட்டில் ஏதாவது இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா 6:30 7 மணிக்கெல்லாம் வேன் வந்துடுது, போயிடுறீங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு இது செட் ஆகாது. அந்த குழந்தைங்க வந்துட்டு படிங்க. அப்போ ஈவினிங் வந்து ஒரு ஷெடியூல் மேக் பண்ணுங்கள். ஈவினிங் வந்து ஐபிஎல் மேட்ச் பார்க்கணும், ஐபிஎல் மேட்ச் தான் முக்கியம்னா ஐபிஎல் மேட்ச் பாருங்கள். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 6:15 to 8:15 2 மணி நேரமாவது படிங்கிறேன். அப்போ இங்கே ஒரு 2 மணி நேரம், இங்கே ஒரு 2 மணி நேரம், உங்களுக்கு 4 hours ஆச்சு. ஒரு நாளைக்கு 4 hours வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. தெரியுமா அப்படின்னு கேட்கல, தெரியும் உங்களுக்கே. இருந்தாலும் ஐபிஎல் மேட்ச் வந்து 7:30 தான் ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக முடிக்கலாம். முடித்ததுக்கப்புறம் ஐபிஎல் மேட்ச் பார்க்கலாம், ஓகேங்களா? சண்டே எல்லாம் நீங்கள் காலையில் படிச்சுட்டு ஈவினிங் ஃப்ரீ ஆகிடுங்க. சாட்டர்டே லீவாக இருந்தால் காலையில் படிச்சுட்டு ஈவினிங் ஃப்ரீ ஆகிடுங்க. காலையிலே ஒரு 3 hours படிச்சுருங்க. நீங்கள் 10 மணி நேரம் படிக்கணும் அவசியமே கிடையாது. இப்போது ரொட்டீனே என்ன ஆயிடுச்சுன்னா, மேட்ச் இருக்குனாலும் குறை சொல்லலை, நம்ம இல்லைனாலே ரொட்டீன் இதுதான். நைட்டு 12 மணிக்கு 10 மணிக்கு மேலே தான் சாப்பிட்றோம், 12 மணிக்கு மேலே தான் தூங்குகிறோம், காலையில் 12 மணிக்கு தான் எந்திரிக்கிறோம், இல்லைனா 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறோம். அப்படியே எந்திரிச்சாலும் நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணுறதில்ல, விளையாட போயிடுறோம். இல்லை அப்படின்னா ஸ்கூல் இருந்தால் ஸ்கூலுக்கு போயிடுறோம். இப்போது லீவு டைமு, இப்போ லீவ் இருந்ததில்ல கவர்மெண்ட் ஹாலிடே, அதில் சொல்கிறேன். இப்போ லீவ் இல்லை அப்படின்னா ஸ்கூலுக்கு நீ வந்து கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி கிளம்பி, கரெக்டாக ஒரு 7:30 மணிக்கு நீ ஆட்டோ வருது இல்லை வேன் வருது அப்படின்னா நீ வந்து ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சிருவேன். கரெக்டாக 1/2 மணி நேரத்தில் ரெடியாகி நீ போயிடுவேன். திரும்ப ஈவினிங் வந்ததுக்கப்புறம் 1 மணி நேரம் சாப்பிடுவேன், திரும்ப உட்காருவேன், டியூஷன் போகிறேன்னு போவேன், இல்லைனா ஐபிஎல் மேட்ச் பார்ப்பேன். இதுதான் ரொட்டீன். அண்ட் நைட்டு 1 மணி திரும்ப ஆகுது தூங்குறதுக்கு. ஸோ நான் தயவு செய்து சொல்லக்கூடிய விஷயம், நீ வந்து ஐபிஎல் மேட்ச் பாரு, நைட்டு தூங்குறது டிலேவாக தூங்கு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அட்லீஸ்ட் டின்னரையாவது ஒரு 9 o'clock மினிமம் 9 o'clock 8:30க்குள்ளே சாப்பிட்றணும். ஆக்சுவலாக 9 o'clock நீங்கள் சாப்பிட்ருங்க.
சாப்பிட்டுட்டு கரெக்டாக ஐபிஎல் மேட்ச் வந்து ஒரு 11:30-12 மணிக்குள்ளே முடிஞ்ச உடனே பெட்டுக்கு போயிடுங்க. முடிஞ்சோடனே பெட்டுக்கு போய் நீங்கள் தூங்குங்க. என்ன கேட்டால் ஐபிஎல் மேட்ச் எல்லாம் பார்க்காதவங்க 10 மணிக்கு 10:30க்கு பெட்டுக்கு போய் தூங்கிடுங்க. இதுதான் வந்து கரெக்ட் டைம். அதுக்கப்புறம் தான் காலையில் கரெக்டாக உங்களுக்கு 6 to 7 hours வந்து தூக்கம் இருக்கும். 5 மணிக்கு எந்திரிச்சிடலாம். ஓகேவா? அண்ட் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பண்ணுங்கள். இப்படி கையை வச்சுக்கோங்க, இப்படி இந்த விரல் வச்சுக்கோங்க, இந்த நடு விரலும் இது வச்சுக்கோங்க. இது வச்சுட்டு ஜஸ்ட்டு இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரைட்டு நோஸில் வந்து இப்படி உரிங்க. அப்புறம் இங்கே நோஸில் அடைச்சிட்டு இது வழியே விடுங்க. சரிங்களா? திரும்பவும் இந்த நோஸில் லெஃப்ட் சைடில் இழுத்துட்டு ரைட் சைடில் விடுங்க. இதே மாதிரி 10 தடவை பண்ணுங்கள். அண்ட் ஒரே நோஸில் லெஃப்ட் சைடு இழுத்துட்டு லெஃப்ட் சைடு விடுங்க. இதே மாதிரி 10 தடவை. அதே மாதிரி இந்த சைடு வச்சுட்டு ரைட் சைடு எடுத்துட்டு இந்த மாதிரி 10 தடவை. இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அந்தளவுக்கு வைட்டல். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே ஆயில் புல்லிங் பண்ணுங்கள். ஆயில் புல்லிங் பண்ணுறது பெட்டர். ஆயில் புல்லிங்னா ஒன்று நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. சின்ன கரண்டியில் எடுத்துக்கிட்டு வாயில் போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொப்பளிச்சு காகுல் பண்ணி நல்லா துப்புங்க. அழுக்கு வர்றது உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் வந்து பிரெயினுக்கு நரம்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 வைட்டல். கேன்சர் வராது, அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து உங்களால் படிக்க முடியும். இதெல்லாம் ஜங்க் ஃபுட்டு அறவே வேண்டாம். ஜங்க் ஃபுட்டு அப்பப்போ எப்பாவது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடு லீவ் டைம்னால். ஜங்க் ஃபுட் டெய்லி பீஸா, பர்கர், காளான், பேலு, சிப்ஸு, முறுக்கு, பேக்கரி ஐட்டம்ஸு, பன்னு எல்லாமே சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்து வைக்காத. இப்போவே உடம்பு கெட்டு போச்சு அப்படின்னா வயசான என்ன ஆவீங்கன்னு நினச்சி பாருங்கள். உடம்புக்கு முக்கியமாக படிக்கவும் முடியாது. நம்மளால் படிக்க ஃபேனுக்கு கீழே படிச்சிங்கன்னா தூக்கம்தான் வரும். இப்போ எப்படி சொல்லுங்கள், இன்ட்ரெஸ்ட் வருமோ வராதா? படிப்புக்கும் நமக்கு சாப்பாடுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருக்குங்க. நீங்கள் சாப்பாடு ஒழுக்கமாக இன்டேக் இல்லாமல் ஜங்க் ஃபுட்டு தான் சாப்பிட்றீங்கன்னா படிக்கிறதுக்கு எப்படி ஆர்வம் வரும்? உங்களுக்கு தூண்டுகோலே இருக்காது. தயவு செய்து லைட்டாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. அம்மா செய்கிறது எல்லாமே சாப்பிடுங்க. சிக்கன், மட்டன் எல்லாமே சாப்பிடு. நான் நான்வெஜ் சாப்பிட வேணாம்னு சொல்ல. அம்மா செய்கிறது, வீட்டில் செய்கிறது எல்லாமே சாப்பிடு. முடிஞ்ச அளவு ஸ்நாக்ஸும் கூட அம்மா செய்கிறது சாப்பிடு. ஸ்நாக்ஸு, சிப்ஸு, பிஸ்கட்ஸு இதெல்லாம் வந்து எப்பாவது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை. சார் டீக்கு தொடுறதே வறுக்கியும் இதுதான் சிப்ஸு, டீக்கு வந்து ரஸ்க்கு அந்த மாதிரி தான் சாப்பிடுது. நீங்கள் டெய்லி சாப்பிடக்கூடாது. டெய்லி சாப்பிடாத மைதா மாவு அது ஜீரணமாகறக்கே அவ்வளோ நாள் ஆகுமா சொல்லிக்கிறாங்க ஆய்வில். இது எல்லாம் எங்கே கொண்டு போய் முடியும் தெரியல. உங்கள் உடம்புக்கும் கெடுதல், படிப்புக்கும் கெடுதல், வாழ்க்கையும் போயிடும். ஸோ அதனால் தயவுசெய்து திருந்துறமோ இல்லையோ அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. ஓகேவா? ஸோ தயவுசெய்து காலையில் நான் சொன்ன மாதிரி ஷெடியூல் போடுங்க, ஈவினிங் ஷெடியூல் போடுங்க. 2 நேரமும் ஷெடியூல் போட முடியாதுங்க. அட்லீஸ்ட் ஒரு நேரமாகவும் ஷெடியூல் போட்டு படிங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 hours படிங்க. டெய்லியும் மேக்ஸ் ஒரு 1.5 hours போடுங்க. கண்டிப்பாக போட்டு பாருங்கள், இல்லைனா கஷ்டம். அண்ட் காலையில் மேக்ஸ் போட்டிங்கன்னா ஈவினிங் ஃபிசிக்ஸ் படிங்க. திரும்ப அடுத்த நாள் காலையில் மேக்ஸ் போட்டிங்கன்னா ஈவினிங் கெமிஸ்ட்ரி படிங்க. திரும்ப அடுத்த நாள் வந்து காலையில் மேக்ஸ் போட்டிங்கன்னா ஈவினிங் ஃபிசிக்ஸ் படிங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆல்டர்னேட் டேஸ் படிங்க. இப்படி படிச்சிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி உங்களால் வந்து பார்த்திங்கன்னா 3 லெசன் முடிச்சுட்டு அழகாக போய் ஜூனில் போய் உட்கார முடியும். இல்லை ஜூன் வரைக்கும் நான் விளையாண்டுக்கிறேன் அப்படின்னா ஜூனில் என்னெல்லாம் கஷ்டம் வரும். ஹோம்ஒர்க் கொடுப்பானுங்க, ஸ்லிப் டெஸ்ட்டு, சைக்கிள் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு, டியூஷன் போகணும். அதுக்கப்புறம் நைட்டு தூங்க டைம் இருக்காது, காலையில் எந்திரிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து அங்கேயும் போய் திட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டு ஒர்க் எழுதணும். அதுக்கப்புறம் கிளாஸ் ஒர்க் எழுதணும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னால். அது இதுன்னு சொல்லிட்டு புழிஞ்சு எடுத்துருவாங்க. நீங்களுமே டெஸ்ட்டுன்னு சொல்லி ஓடிட்டு இருப்பீங்க. இதில் ஸ்லிப் டெஸ்ட்டு, சைக்கிள் டெஸ்ட்டு போக கிளாஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க. இது எல்லாமே எதிர்கொள்ளணும். ஸோ தயவு செய்து இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு படிக்க தோணலையா அப்படிங்கிறத விட்டுட்டு அந்த டைட்டிலே மறந்துடுங்க. படிக்க தோணலை அப்படிங்கிற டைட்டிலே மறந்துட்டு தயவு செய்து நல்லபடியாக உட்காந்து படிங்க. ஐபிஎல் மேட்ச் பாருங்கள், ஜாலியாக இருங்க, மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி ஒரு ஷெடியூலில் போட்டு படிங்க. கண்டிப்பாக தூங்குகிற டைம் பார்த்துக்கோங்க, சாப்பிட்ற டைம் பார்த்துக்கோங்க. இதுதான் சொல்ல முடியும். நிறைய தண்ணி குடிங்க. 2.5 liters 3 liters தண்ணி குடிங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவோம். எல்லாமே ஒரு வீடியோவில் சொன்னீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஓகேவா? தயவுசெய்து சொல்கிறது கேளுங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு கிராஷ் சீரிஸ் போடலான்னு நினச்சேன். சரி இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம கிராஷ் சீரிஸ் அவங்க ஃபாலோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நன்றி, வணக்கம். தொந்தரவுக்கு நன்றி. தொந்தரவுக்கு மன்னிச்சிருங்க. நன்றிங்க. தொந்தரவுக்கு மன்னிச்சிருங்க. ஏதாவது தொந்தரவாக பேசியிருந்தால் உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.